உழவுக்கு துணை நிற்கும் காளைகளை வீட்டின் தலைமகனாக கருதுபவர்கள் தமிழர்கள். அத்தகைய காளைகளை தழுவி திமில் அணைந்து வெற்றி பெற்று வீரத்தை நிறுவ எண்ணும் காளையர்கள் களமாடும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு நடைபெற்றது. இதில் ஒரு மாடுபிடி வீரர் உயிரிழந்தார், 40ற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். வாடிவாசல் தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளின் உற்சாகத்துக்கான வாசலும் கூட. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் நடைபெற்றது. 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே பரபரப்பும் விறுவிறுப்பும் தொற்றிக் கொண்டது. காலை 7 மணி அளவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுக்கு 50 நபர்கள் என சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டனர். மொத்தம் 11 சுற்றுகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் மாடுபிடி வீரரா காளையா என்ற சவாலுடன் போட்டி நடைபெற்றது. காளையர்கள் தங்கள் வீரத்தை காட்டிய அதே வேளையில் காளைகளும் களத்தில் நின்று விளையாடின. டிடிவி தினகரனின் காளை வீரர்களுக்கு போக்கு காட்டி வெற்றி பெற்றது. VK சசிகலாவின் காளை 5 நிமிடத்திற்கு மேலாக களத்தில் நின்று ஆட்டம் காட்டியது. வெற்றி பெற்ற காளைக்கு அமைச்சர் மூர்த்தி சார்பில் கூடுதலாக ஒரு தங்க காசு வழங்கப்பட்டது. வாடிவாசல் முன் களமாடிய டிடிவி தினகரனின் காளையும் வெற்றி பெற்றது. இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் காளையும் பிடிபடாமல் சென்று வெற்றி கனியை தட்டிச் சென்றது. அவனியாபுரம் செல்லையா காளையை அடக்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டது. வீரர்களின் முயற்சி தோல்வியடைந்து காளை வெற்றி பெற்றதால் 1 லட்சம் ரூபாயை காளை உரிமையாளரே எடுத்துச் சென்றார். விறுவிறுப்பாக நடந்து வந்த போட்டியில் துன்ப நிகழ்வாக 9வது சுற்றில் நவீன்குமார் என்ற வீரரை மாடு கொம்பால் குத்தியது. இதில் பலத்த காயமடைந்த நவீன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 11வது மற்றும் இறுதிச் சுற்றில் 10 சுற்றுகள் வரை சிறப்பாக விளையாடி தேர்வானவர்கள் உட்பட 30 நபர்கள் கலந்து கொண்டனர். இறுதிச் சுற்றில் வெல்லப்போவது யார் என்ற விறுவிறுப்பு இறுதி நொடி வரை நீடித்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் திருப்பரங்குன்றம் கார்த்திக் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு 8,50,000 ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் கன்றுடன் கறவையும் பரிசளிக்கப்பட்டது. குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் 15 காளைகளை பிடித்து 2வது இடம் பிடித்தார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த முரளிதரன் 14 காளைகளை பிடித்து 3ஆம் இடத்தை பிடித்தார். VK சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட மலையாண்டி காளை சிறந்த காளையாக அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முதல் பரிசாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் மற்றும் கன்றுடன் கறவை வழங்கப்பட்டது. அவனியாபுரம் GR கார்த்திக் காளைக்கு 2வது பரிசு வழங்கப்பட்டது. அவருக்கு மோட்டார் பைக் மற்றும் கன்றுடன் கறவை வழங்கப்பட்டது. காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், மிக்சி, ஃபேன், கிரைண்டர், குக்கர், கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 21 மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், காவலர்கள், பத்திரிகையாளர் உட்பட 48 நபர்கள் காயமடைந்தனர். 10 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர்.